சபரிமலை அருகே தரையிறங்கும் போது கான்கிரீட் தளத்தில் சிக்கி தடுமாறிய குடியரசுத் தலைவரின் ஹெலிகாப்டர். காவல்துறையினர் பாதுகாவலர்கள் தள்ளிவிட்டு ஹெலிகாப்டரை நகர்த்தினர். தங்கம் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் சரிந்தது. சர்வதேச சந்தையில் கடந்த 12 ஆண்டுகளில் இல்லாத அளவாக ஒரே நாளில் 6 விழுக்காடு தங்கம் விலை குறைந்ததன் எதிரொலி. தமிழகத்தை ஒட்டி நகர்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று பிற்பகலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என கணிப்பு. விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறைக்கு இன்று ரெட் அலர்ட். புதுச்சேரியிலும் அதிகன மழை பெய்யும் என எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே புகழ்பெற்ற செல்லியம்மன் ஆண்டவர் கோயில் கோபுரம் இடிந்து விபத்து. அதிகாலை நேரத்தில் கோயில் கோபுரம் இடிந்து விழுந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் தொடரும் கனமழை. மாக்கம்பாளையம் தடுப்பணை நிரம்பி பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆவடியை அடுத்துள்ள திருமுல்லைவாயில் பகுதியில் தேங்கிய மழைநீர். நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் சிரமத்திற்கு ஆளான வாகன ஓட்டிகள். சென்னையில் மழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. தொலைபேசி வாயிலாக புகார் வந்த நுங்கம்பாக்கம் ஜெய்சங்கர் சாலைக்கு நேரில் சென்றும் பார்வையிட்டார். 4:30 மணிக்கு ஒரு ஸ்பெல் இருந்திருக்கு, இப்போ விட்டுருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ், சோஷியல் மீடியாவில் வர கம்ப்ளைண்ட்ஸ், அப்புறம் ஃபோன் கால்ஸ் எல்லாத்துக்கும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இப்போ நானே வார் ரூம் போயிருந்தேன், கண்ட்ரோல் ரூம் போயிருந்தேன். சில பேரோட பேசியிருக்கேன். நானே நேரில் வந்து பார்க்குறேமான்னு சொல்லியிருக்கேன். நானும் கமிஷனரும் அதிகாரிகளும் நேராக போயிட்டு இருக்கோம். தஞ்சையில் விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் கே. பழனிசாமி. தினமும் 2000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்திருந்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என பேட்டி. தினந்தோறும் 2000 மூட்டை அரசு நேரடி கொள்முதல் செய்தா சொன்னாரு. ஆனா இங்க வந்து லோட் பண்ண கேட்டா அவர் வந்து ஒரு நாளைக்கு 900 மூட்டை தான் நாங்க நேரடி கொள்முதலத்துல நாங்க மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க. தஞ்சையில் நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு. 9 லட்சம் டன்னுக்கு மேல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம். காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியது. தண்ணீரை வெளியேற்றும் பணியில் அதிகாரிகள், ஊழியர்கள் மும்முரம். கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா ரத்து. கனமழை காரணமாக வனத்துறை நடவடிக்கை.
நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 2170 கன அடியாக இருக்கும் நிலையில் உபரி நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.